Hi friends, வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. உங்களோட குடும்பம் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. நான் பானுஷன், நான் தனுரன். நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, நம்ம சேனலில் நாங்கள் வீடியோ லாஸ்ட் வீக் போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் வீடியோ ஒன்றும் போடையில. அந்த கேப்பில் என்ன அந்த சம்பவம் நடந்தது, அந்த சம்பவத்துக்கான என்ன காரணம், அதை நான் சொல்ல போகிறேன். நான் சொல்கிற விட ஜி நீங்கள் சொல்லுங்கள் ஜி. சரி, ஓகே. எங்களோட சேனலில் வந்து லோகோ வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். அதுதான் பெரிய ஒரு அப்டேட் பண்ணியிருக்கோம். என்ன காரணம்னு சொன்னால், ட்ராவல் வித் கூகுள்னு சொல்லி நாங்கள் நேம் வச்சுருந்தாங்க. பட் கூகுள்ன்ற நேம் வந்து நாங்கள் யூஸ் பண்ணிடலான்னு சொல்லி கூகுள் எங்களுக்கு மெயில் அனுப்பியிருந்தாங்க. ஸோ நாங்கள் எங்களுக்கு 3ஆம் தேதி மெயில் அனுப்பியிருந்தவங்க வந்து நேம் சேஞ்ச் பண்ண சொல்லி 5ஆம் தேதிக்குள்ளே சேஞ்ச் பண்ணாட்டில் எங்களோட சேனலை வந்து பிளாக் பண்ணுவோம்னு சொல்லி. ஸோ அதால் நாங்கள் உடனே அவசரத்தில் சேனல் நேம் எல்லாம் வந்து நிறைய சேனல் நேம் பார்த்தோம். ஆனால் பட் எங்களுக்கு அந்த ஜின்றது எழுத்து வந்து எனக்கு நல்லா பிடிச்சிருந்துச்சு. ஸோ நாங்கள் என்ன செஞ்சோம்னு சொன்னால் ட்ராவல் ஜி என்றே வச்சுக்கொண்டோம். ஸோ அந்த காந்திஜி நேதாஜி என்று சொல்லுவாங்க, அதை மாதிரி டபுள் மீனிங்கே வரலாம். அப்படியும் இருக்கலாம், அப்படியும் இருக்கலாம். டபுள் மீனிங்னா அது இல்லை. ஜின்னு சொல்கிறது வந்து என்ன பொறுத்தவரை நாங்கள் ட்ராவல் கூகுளோட ட்ராவல் பண்ண போகிறோமோ அதான் மெயின் வந்து இந்த சேனலில் வந்து அதான் கூகுள் மேப்போட வந்து ட்ராவல் பண்ணுறது. அந்த லொக்கேஷனில் இருக்க பெஸ்ட்டான இடங்களை வந்து நாங்கள் சொல்கிறது தான் எங்களோட நோக்கம். ஸோ அந்த கூகுளில் இருக்க அந்த ஜியை தூக்கி தான் நாங்கள் இங்கே வச்சுக்கோம், ட்ராவல் ஜின்னு சொல்லி. பட் நாங்கள் அப்படியும் எடுத்துக்கொள்ளலாம், நீங்கள் சொன்ன மாதிரி அப்படியே எடுத்துக்கொள்ளலாம். பார்த்துங்க, ஆரம்பமே நம்ம யூடியூப் சேனல் தொடங்கினோடனே கூகுளே சொல்லிட்டாங்க இந்த லோகோவை நீங்கள் மாற்றலாண்டு. என்ன அந்த அளவுக்கு நம்ம தனுரஞ்சி லோகோவை அட்டகாசமாக செய்திருந்தார். அந்த லோகோவை கூகுள் உடனேயே அப்புறப்படுத்துங்க, அப்படியே டிலீட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. உடனே நம்ம தனுரண்ட சிந்தனையில் உதித்தது தான் ட்ராவல் ஜி. ஜின்னு சொன்னாலே இனி வந்து எங்களோட சேனல் ட்ராவல் ஜியில் இருக்கிற அந்த ஜி ஞாபகம் வரணுமென்றதுக்காண்டி தான் ஒரு சின்ன நோக்கம் உண்டு. ஸோ அந்த கூகுள் மேப்பையும் மென்ஷன் பண்ணணும். அதோட வந்து நாங்கள் இனி அந்த ஜின்னு சொன்னால் எங்களோட சேனல் ஞாபகம் வரும். அது வந்து பிராண்ட் நேமை வந்து கொண்ட மாதிரி தான் யோசித்தோம். ஸோ அந்த நேமுக்காண்டி தான் ட்ராவல் ஜிஎன் நேம் செலக்ட் பண்ணாங்க. ஸோ லோகோ வந்து முன்னம் இருந்த லோகோ விட இது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குது. எனக்கு முதல் இருந்த லோகோ விட நல்லா இருக்குது. பட் அனிமேஷன் தான் கொஞ்சம் போன முறை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இந்த முறை அவ்வளோத்துக்கு ஒர்க் பண்ணிடலாம் கிடக்கு. ஓரளவு செஞ்சுருக்கேன். பட் இன்னும் போக கொஞ்சம் அப்டேட் அதில் சேஞ்ச் பண்ணுவேன் லோகோ அனிமேஷனில். பட் அந்த லோகோ டிசைன் மாற்ற மாட்டேன். ஏன்னா அதில் எனக்கு லோகோ ஓகே, லோகோ டிசைன் எல்லாம் நல்லா இருக்குது. பட் அந்த அனிமேஷன் தான் கொஞ்சம் சொதப்பலாக இருக்குதுன்னு தோணுது. பட் ஓகே, நாங்கள் என்னது காரணத்துக்காண்டி லோகோ சேஞ்ச் பண்ணியிருக்கிறோம், மற்றது நேம் சேஞ்ச் பண்ணது காரணம் சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகே, கூகுள் முதலே சொன்னாங்க ட்ராவல் வித் கூகுள் லோகோவை டிலீட் பண்ணுன்னு சொன்னார். உடனே தனுரை ரொம்ப அப்செட் ஆகிறார். என்னடா ஆரம்பமே ரொம்ப மோசமாக இருக்குது, என்ன செய்யலான்ட்டு. உடனே தான் ஆள் யோசிச்சார், ஒரு ஜின்னு வைக்கலாம், காந்திஜி நேதாஜி மோடிஜி மாதிரி ட்ராவல் ஜின்னு வைக்கலாம். அதோட வந்து நாங்கள் இந்த சேனலை வந்து இன்னும் அப்டேட் பண்ணுறதுக்கு வந்து GoPro HERO9 வாங்கியிருந்தோம். ஸோ ட்ராவல் பேக் வந்து ஓகே சரியா, இதுதான் இப்படியா ஓகே, இதுதான் HERO9 வாங்கியிருந்தோம். இது வந்து 1,08,000 முடிஞ்சது வந்து டோட்டல். இது வந்து செல்ஃபி ஸ்டிக். மற்றது இது ஹோக்ரவுண்ட் வந்தது. இதோட வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பேட்டரி ஒன்று வந்துருந்துச்சு. இதான் ட்ராவல் பேக்குகளை அவங்க கொடுத்துருந்தாங்க. ஸோ இது இனி வந்து நாங்கள் இவ்வளோ நாள் இன்டோரில் வந்து ஷூட் பண்ணி கொண்டு இருந்தோம். இனி வந்து நாங்கள் அவுட்டோர்லையும் ஷூட் பண்ணலாம். ஏன்னு சொன்னால் இது வந்து ஸ்டெபிலைசேஷன் வந்து நல்லா இருக்கும். ஸோ நாங்கள் கேமரா வந்து மூமெண்ட்டு ட்ராவல் பண்ணி கொண்டிருக்கல ஸ்டெபிலைசேஷன் நல்லா இருக்கும். அதோட இந்த ஸ்டாண்ட் எக்ஸ்ட்ரா ஒரு பேட்டரியும் வந்துருந்துச்சு. ஸோ இதுதான் GoPro HERO9. ஸோ இனி வந்து நாங்கள் இந்த கேமரா யூஸ் பண்ணி தான் வந்து அவுட்டோரில் வந்து ஷூட் பண்ணி உங்களுக்கு வீடியோ வரும். ஸோ இனி அதிகமான வீடியோகளெல்லாம் வந்து குயிக்காக நாங்கள் அப்லோட் பண்ணுறதா இருக்கிறோம். சரி, இப்போ நீங்களும் யூடியூப் சேனல் செய்யணுமெண்ட GoPro HERO9 கேமராவை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணுமெண்ட எங்களோட யூடியூப் சேனலுக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கில் நீங்கள் அது இந்த தெளிவான விளக்கத்தை நீங்கள் பார்க்க முடியும். மற்றது இந்த Cameralk வந்து போஸ்ட் பண்ணி எங்களுக்கு பார்சல் அனுப்பியிருந்தவங்க வந்து அவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் கார்டும் போட்டிருந்தாங்க வந்து.
ஓகே, அதோட வந்து நாங்கள் இந்த சேனலில் வந்து ட்ராவலோட சம்மந்தப்பட்ட பெஸ்ட்டான பிளேசஸ் வந்து தான் சொல்கிறதா இருந்தோம். ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கிடைக்கணுமென்ற நோக்கத்தால் செய்த சேனல். ஸோ இன்னொரு சேனல் வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன், தனுரன் தனுன்னு சொல்லு. அது என் பர்சனல் பிளாக் சேனலாக இருக்கும். ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் எனக்கு என்ன தோணுதோ அதை காய்ச்சிட்டு இருப்பேன் அந்த சேனலில். ஸோ அது வந்து பெருசாக எடிட்டிங்கோ அது ஒன்று இருக்காது. மொபைலில் ஷூட் பண்ணி மொபைல்லேயே எடிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். மற்றது GoPro யூஸ் பண்ணி கொள்ளுவேன். இந்த சேனல்லாம் பெஸ்ட்டாக குவாலிட்டியான கண்டென்ட், குவாலிட்டியான வீடியோ வந்து மற்றது பெஸ்ட்டான கண்டென்ட் வந்து அப்லோட் பண்ணுறதா இருக்கும். எந்த தனுரன் தனுவோட யூடியூப் சேனலில் வந்து லிங்க் வந்து உங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருப்பேன். அதுலேயும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களோட நோட்டிஃபிகேஷன் அதுலேயும் வந்து கிடைக்கும். அடுத்து நீங்கள் சொல்லுங்கள். அது தனுரன் ரொம்பவே மினக்கட்டு இந்த சேனலை க்ரியேட் பண்ணியிருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை தட்டுங்க. உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டிருக்கும். நீங்கள் உடனுக்குடன் தனுரண்ட வீடியோ எல்லாமே பார்க்கலாம். அவர்கிட்ட எடிட்டிங் ஸ்கில்லை நீங்கள் முழுமையாக பார்க்கலாம். எதிர்காலத்தில் அவர்கிட்ட நீங்கள் எடிட்டிங் படிக்கணும்னு ஆசைப்பட்டா இப்போவே அவர்கிட்ட சிறந்த ஒரு காணும் அவ்வளோதுக்கு இல்லை. மற்ற வந்து GoPro நான் வாங்கியிருக்க வந்து டராஸ்லையும் வந்து GoProக்கு ஏற்ற சில சாமான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். நெசசரி கிட்னு சொல்லி அதுவும் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அதோட வந்து வேறு சாமான்லாம் அதெல்லாம் எடுத்திருந்தேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எப்போவுமே உங்களுக்கான நல்ல கண்டென்ட்டை நாங்கள் தயாராக இருக்கிறோம். நம்மளோட கதையை பொறுத்து கொண்டு அந்த வீடியோ பண்ணியிருக்கிறாரு நம்ம சிகானியனுக்கு நன்றி. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறேன். நான் உங்கள் பானுஷன் மற்றும் தனுரன்.